மகாபாரதத்தில் ஏகலைவன் என்ற இளம் வேடன் வில்வித்தை கற்க விரும்பினான். துரோணாச்சாரியாரிடம் சென்று வில்வித்தை கற்பிக்க வேண்டினான். ஆனால் துரோணர் மறுத்துவிட்டார். ஏகலைவன் வனத்திற்கு சென்று துரோணரின் மண் சிலையை வைத்து தானே பயிற்சி செய்தான். அவரையே குருவாக நினைத்து வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றான். விரைவில் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியானான். ஒரு நாள் துரோணரும் மாணவர்களும் வனத்திற்கு வந்தனர். ஏகலைவனின் திறமையைக் கண்டு துரோணர் வியந்தார். அர்ஜுனன் கலங்கினான். துரோணர் ஏகலைவனிடம் குரு தட்சணை கேட்டார். துரோணர் ஏகலைவனின் வலது கை பெருவிரலை கேட்டார். ஏகலைவன் தயங்காமல் தன் பெருவிரலை வெட்டி குருவிடம் அளித்தான். தன் கனவை இழந்தும் குருவின் மதிப்பை காத்தான். இதுவே உண்மையான குரு பக்தி என மகாபாரதம் கூறுகிறது. ஏகலைவன் நமக்கு குரு பக்தியின் உச்சத்தை காட்டுகிறான். தன் கனவை தியாகம் செய்தும் குருவின் வார்த்தையை மதித்தான். ஓம் குரவே நமஹ என்று கருத்துரையில் எழுதுங்கள். இந்த கதையை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். தினமும் புதிய கதைகளுக்கு சந்தா செய்யுங்கள்.